கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்றும் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். லூக்கா 6வது அதிகாரம் வசனம் 38 என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தருக்கென்று கொடுத்தால் என்ற தலைப்பில் ஒரு சிறு கதை தொகுப்பை பார்ப்போம். புதிய இங்கிலாந்தில் ஒரு மனிதன் வேலை இல்லாமல் தன்னிடம் இருந்த ஒரு வெள்ளியை மட்டும் கையில் வைத்து கொண்டு வேலைக்காக அலைந்து கொண்டிருந்தான். அன்று ஓய்வு நாள். ஆலயத்திற்கு சென்றான். ஆராதனையின் போது காணிக்கை எடுக்கப்பட்டது. காணிக்கை பை அவன் பக்கம் வந்தபோது அவன் மனம் சற்று அலைபாய்ந்தது. ஆயினும் என்னிடம் உள்ள ஒரு வெள்ளியில் பாதியை என் ஆண்டவருக்கு காணிக்கையாக செலுத்திவிடப் போகிறேன் என்று 50 காசை காணிக்கை பையில் மகிழ்ச்சியுடன் போட்டுவிட்டு ஆராதனை முடிந்தவுடன் ஆலயத்தை விட்டு வெளியேறினான். மறுநாள் இன்னொரு ஊரில் வேலை இருப்பதாக அவனுக்கு தகவல் கிடைத்தது. ஆனால் அங்கே போவதற்கு $1 தேவைப்பட்டது. அவனிடம் இருந்தது 50 காசு மட்டுமே. ஐயோ, நேற்று காணிக்கை போடாதிருந்தால் கூட அந்த பணம் பிரயாணத்திற்கு போதுமாயிருக்குமே என்று அவன் உள்ளம் சற்று கவலையடைந்தாலும், உமது சித்தம் ஆண்டவரே என்று 50 காசில் பாதி தூரத்திற்கு டிக்கெட்டை பெற்றுக்கொண்டு தான் போக வேண்டிய ஊரை நோக்கி பயணமானான். பாதி தூரம் வந்ததும் ரயிலிலிருந்து இறங்கி தான் செல்ல வேண்டிய இடத்தை நோக்கி நடந்தான். கர்த்தர் அவன் நினைத்ததை விட மேலானதை அவனுக்கு கொடுத்திருந்தார். சிறிது நேரம் வந்ததுமே அருகிலுள்ள ஒரு தொழிற்சாலையில் வேலைக்கு ஆள் தேவை என்பதை அறிந்து அங்கு சேர்ந்தான். இந்த வேலையில் சம்பளம் $5 அதிகமாகவே கிடைத்தது. இந்த மனிதர்தான் பிற்காலத்தில் காலணிகள் செய்யும் தொழிற்சாலையின் உரிமையாளரான W.L. டக்ளஸ் என்பவர். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நீதிமொழிகள் அதிகாரம் 3 வசனம் 9. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கும் நன்மைகளை ஒவ்வொன்றாய் எண்ணி பாருங்கள். நம் இயேசுவுக்கு எவைகளை கொடுத்திருக்கிறோம், எவ்வளவு கொடுத்திருக்கிறோம் என்று எண்ணி பார்ப்போம். ஆம்.